வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. எலுமிச்சமா ஊந்துடக்கூடாது. பார்த்து வா 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 வா, மெதுவா வா மெதுவா வா. வாங்க வாங்க, வாமா வாமா. அப்படிதான் வாங்க. முன்னாடி வா முன்னாடி வா. போ போ. அப்படியே அப்படியே மெதுவா மெதுவா. அடுத்து வா, கீழே ஊந்துடக்கூடாது. வா 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 வா, மெதுவா மெதுவா வா. அச்சோ, கீழே போட்டா. சரி போ, ஓடு. ஏ ரஞ்சிதம், ஏ ரஞ்சிதம். ஏய், பாத்து கீழே விழுந்துருச்சு. ஏய் அண்ணா, ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க. கத்திட்டு இருக்கனே, உனக்கு காது கேட்கலையா? காது கேட்கலையா? காட்டு கத்து கத்திட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொல்றீங்க? காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், கேட்கலையா? எது? காட்டுக்கு போய் கத்திரிக்காய் புடுங்கணுமா? வீட்டுல போய் வெள்ளரிக்காதுன்னு உன்னை யாரு இதெல்லாம் இங்க வந்து பார்க்க சொன்னா? நீ பார்க்கலன்னா இந்த போட்டியில நடக்காதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ பார்த்தா இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருமா? இல்ல யாரு என்ன சொல்றாங்கன்னு தான் கேட்டுருமா? பேசாம போய் பொங்க வைக்கிற வேலையை விட்டு இங்க வந்து நின்று இருக்க. ஏ, நீங்க வந்து விளையாட்ட பார்க்கலன்னு யாரும் அழுதா? எல்லாரும் இருக்கிறப்ப எல்லாத்துக்கு முன்னால வந்து கைய நொட்டு நொட்டு நொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. மாமா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க மாமா. பாக்கட்டும், நல்லா பாக்கட்டும். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அது மட்டுமா, கழுத்துல நகை, என் காசெல்லாம் அள்ளி அள்ளி கழுத்துல போட்டு வந்து நிக்கிறான். என் வகுத்தரிசல எங்க போய் காட்டுறது? சம்பந்தி வீட்லயும் காட்ட முடியல. என்ன பண்ண சொல்ற? ஐயோ மாமா, எல்லாரும் பாக்குறாங்க மாமா. வேண்டாம் மாமா, எதுவா இருந்தாலும் தனியா போய் பேசலாமே மாமா. என்னத்த தனியா கூட்டு போறது? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கத்துறது? மாமா மாமா, அவங்களுக்கு தான் கேட்காதே மாமா. அப்பனா ஓரமா உட்காந்து பொங்க வைக்கிற வேலையை பார்க்கணும், அடுப்பு வேலையை பார்க்கணும். என்ன செய்யணும்னு நான் சொல்றேன்ல. யாரு இப்ப இந்த கூட்டத்தில் வந்து நிக்க சொன்னா? ஏய், என்னமோ இவதான் வந்து விளையாட்டு போட்டு ஆரம்பிச்சது மாதிரி முன்னால வந்து இஞ்சி இஞ்சி இஞ்சின்னு கை தட்டிட்டு இருக்கா. இவ என்ன ஊர் தலைவரா இல்ல கவுன்சிலரா? எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டு பேசுறீங்க? பசங்களாம் நல்லா தானே விளையாடுறாங்க. ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? தலை இழுத்து ஒன்ன புரிய வைக்கிறதுக்கு இப்படி 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 டான்ஸ் ஆடி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. உனக்கெல்லாம் என்னால புரிய வைக்கவே முடியல. அங்க எவ்வளவு வேலை கிடக்குது பொங்க வைக்கிறதுக்கு. விரை கொண்டு வந்துருச்சே, தண்ணி எடுத்து போட்டியான்னு பார்க்க வேணாம்? யாராவது பொங்கல் வச்சு கொடுத்தா நல்லா தின்னுட்டு இருப்ப, அப்படித்தானே? என்னம்பா பண்ணி தொலை கூட வா. என்னாச்சு? என்னாச்சு அண்ணி? உங்க அப்பா அத்தைக்கு காது கேட்காத விஷயத்த சொல்லி காட்டி அசிங்கப்படுத்திட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவரு கேட்கவே இல்ல. என்னமா அவருக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? எங்க போற? ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரியும். நீ உங்க அப்பா கூட சண்டை போட தானே போற. ஏற்கனவே சம்மந்தி வீட்டுல வச்சு என்னை அவமானப்படுத்த முடியல. இந்தா இங்க எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போறாரு. நீ போய் ஏதாவது கேட்டேனா அந்த கோவத்தையும் என் மேலதான் காட்டுவாரு. வேணாம் பூங்கொடி, இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியும். சுத்தி இருக்கவங்களாம் என்ன சொல்லி சிரிச்சாங்கன்னு எனக்கு கேட்காது. ஆனா என்ன பார்த்துதான் சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு அவமானம் அவருக்கு போதுமே. நீ போய் அவரை கேட்டு
இன்னொரு அவமானத்தை எனக்கு தேடி கொடுக்காத. சரி, நீ அழுகாத, நீ போ. எல்லாம் நல்லதுக்கு தான். உங்க அப்பா வந்துட போறாரு, நீ போ. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாரு. அண்ணி பாத்துக்கோங்க. சரி. ஆ. உனக்கு என்னதான் வேணும்? ஏன் அந்த மனுஷியை இவ்ளோ பாடுபடுத்துற? எங்க அம்மா கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உசுர மட்டும் தானே மிச்சம் வச்சிருக்க. இப்ப அதுலயும் ஏன் கண்ணுல ஊசி குத்துற மாதிரி இப்படி குத்தி குத்தி கஷ்டப்படுத்துற? எங்க அம்மா கிட்ட இருந்து காதையும் எடுத்துக்கிட்டு தன்மானத்தையும் புடுங்கி அசிங்கப்படுத்தணுமா? போதும் சாமி, போதும். பூங்குடி, மேடம், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா. என்னம்மா இப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்க? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நான் உன்னை கட்டாயப்படுத்தல. ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கிறப்போ என் மனசு கேட்கலம்மா. என்ன பிரச்சனை? விருப்பம் இருந்தா என்கிட்ட சொல்லு. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம். அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கான பணம் இல்ல. அதான். என்னம்மா நீ அவ்ளோ சொத்து வச்சிருக்க? தோட்டம் துறவுன்னு எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கறேன்னு சொன்ன. அவ்ளோ சொத்து வச்சிருக்கிற, உன்கிட்டயா பணம் இல்ல? அதெல்லாம் என் மாமனார் வீட்டு சொத்து மேடம். அதனால என்ன? உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன்னா அதுக்கு அவர் தரமாட்டாரா என்ன? அவங்க தருவாங்களா இல்லையாங்கிறது விஷயம் இல்ல.